பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த ஒரு ஜெயில் இருக்கும் இல்லையா, அந்த ஜெயிலேருந்து அனன்யா உள்ளே வராங்கங்க. அவங்களுக்கு வந்து வரும்போதே ஒரு மாஸ்க் ஒன்று போட்டு அனுப்புகிறாங்க. ஏன்னா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க வர அந்த நேரத்தில் யாருமே அங்கே இல்லை. கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்குறாங்க. ஐயோ என்னடா இது, நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்க நண்பர்கள்லாம் வராங்க. சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கிற அந்த காட்சிகளுடன் பார்க்குறோம். இப்போ அனன்யா அண்ட் அக்ஷயாவா இவங்க 2 பேருமே வந்து மாயாவை பூஸ்ட் பண்ணணும் தான் உள்ளே வந்திருக்காங்க போல இருக்கு. அது எப்படி நமக்கு தெரியுதுன்னா, இங்கே அனன்யா சொல்கிறாங்க, இனி ஒவ்வொரு நாளும் ஸ்குவாடை இறக்குறோம் அப்படின்ட்டு. அதாவது என்னென்னா, வெளியேறிய போட்டியாளர்களில் பல பேர் வந்து அவங்க ஸ்குவாட் போல இருக்குது, அவங்க ஏஜென்ட்ஸ் டீம் போல இருக்குது. அவங்கெல்லாம் வந்து மாயாவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. மாயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் அனன்யா சொல்லியிருந்தாங்க, எல்லோரும் இந்த மாதிரி டெடிக்கேஷனாக ஒரு பொண்ணு இந்த மாதிரி டாஸ்க் பண்ணி நாங்கள் பார்த்ததே இல்லை, இதுவரை பிக் பாஸ் சீசன்லேயே பார்த்தது இல்லையா, முதல் ஆளாக அவங்க பார்த்துருக்காங்க, பிரமிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து அனன்யா இருப்பாங்க அக்ஷயா வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மாயாவுக்கு. மாயா வந்து இப்போ ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. இன்னும் கவலையப்படாதீங்க, ஒவ்வொரு ஆட்களாகவும் நம்ம ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த வாரம் நம்ம தெரிக்க விடுறோம், உங்களை வந்து ஜெயிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக சொல்கிறாங்க. இன்னும் நான் இது அந்த அளவு எதிர்பார்க்கலையே. உங்களுக்கு எவ்வளோ நெகட்டிவிட்டி பரவுனாலும் உங்களுடைய ஆட்டத்துக்கு முன்னாடி யாராலையும் நிற்க முடியல அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த பிக் பாஸ், ஏன்னா ஒரு கட்டத்தில் ஓட்டிங் பற்றியெல்லாம் கூட இவங்க சொல்ல வந்துட்டாங்க. ஓட்டிங்கு, இங்கே அர்ச்சனாவுக்கு இருக்கிற சப்போர்ட், மாயாவுக்கு இருக்கிற அந்த ஸ்பேஸ்லலாம் ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்களே, அந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. பிக் பாஸ் வந்து வினுஷா வரும்போது சொல்கிறார், இதுக்கு பிறகு வெளியில் நடக்கிற எந்த விஷயத்தையும் உள்ளே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அக்ஷயா வந்து கொஞ்ச நேரத்தில் அவங்களால பொறுக்க முடியல போல இருக்குது. அவங்க எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அனன்யா வந்து ரொம்ப நேரம் ஆகுது, அவங்க கொஞ்சம் விஷயங்கள் சொல்லியிருக்காங்க போல இருக்குது. இனிவே பேசக்கூடாதுங்கிறாரு, நீங்கள் புரிந்து கொள்வீங்கிறாரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் இவங்க எல்லாமே வந்து இப்போ இந்த 2 பேருமே மாயாவை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. வினுஷா இப்போ தான் வந்திருக்காங்க. வந்த உடனே அவங்க சின்ன பிக் பாஸ் வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களையும் சந்திக்கும் காட்சியுடன் நடிக்கும்.